ஓம் சிவாய நமக. ஓம் கிருஷ்ணாய நமக. ஓம் நந்திவாகனாய நமக. ஓம் காமதேனாய நமக. ஓம் நாற்பத்தென்மராய நமக. ஓம் நாற்பத்தென்மர் குலதேவதாய நமக. ஓம் ஜானகல்வராய நமக. ஓம் தோகைமலை கோட்டை ஆளவட்ட கவுண்டர் மகா ஸ்ரீ தம்மக்க பீரகவுடராய நமோ நமோ நமக. ஓம் திருமலசாமி கவுடராய நமோ நமோ நமக. சகலேஸ்வரியாய போற்றி. ஓம் அம்சப்பிரியாய போற்றி. ஓம் நந்திவாகன பிரியாய போற்றி. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, மக்களையெல்லாம் காக்கின்ற மகாசக்தி வீரதம்மம்மா, உன்னுடைய குலத்திலே பிறந்திருக்கின்ற அத்தனை பேரும் மேன்மையடைய, அந்த குலத்தை சுற்றி இருக்கின்ற அத்தனை பேரும் நன்மையடைய, வாழ்வாங்கு வாழ, செல்வம் செழிக்க, அத்தனை பேரும் சிறப்புற்று வாழ நீ இந்த நல்லதொரு தருணத்திலே அனுக்கிரகம் புரிந்து ஆசீர்வாதம் புரிய வேண்டும் தாயே. ஓம் வீரதும்மம்மாய நம. ஓம் வீரதும்மாய நம. ஓம் வீரதும்மாய நமோ நமோ நமக. சர்வீஸ்வரியாய நமோ நமோ நமக. ஆகிய உத்தமி புத்திரி பராசக்தி, உன் அனுகிரகத்தினாலே எல்லாரும் நீண்ட ஆயுளோடும் நிர்வ செல்வத்தோடும் பூர்ண ஆத்மீயத்தோடும் செல்வ செழிப்பாக வாழ்ந்து நல்வாழ்வு வாழ அனுகிரகம் புரிய வேண்டும் தாயே. ஓம் வீரதும்மாய நமோ நமோ நமக. நமது ஒக்கலியர் காப்பு மகாஜனங்களுக்கு அன்பான வேண்டுகோள். நமது சமுதாயம் பற்றிய விழிப்புணர்வான கருத்துக்களையும் சிந்தனைகளையும் எடுத்துச் சொல்லி, இன்றைய தினம் நாகம்பட்டி கிராமம் தசிரிவார்குளம் வீரதுமம்பாள் மாலை கோயிலில் இன்று 12வது தொடராக எடுக்க அருமை மாமா கோயிலுடைய செயலாளர் அனுமதியின் பெயரிலே இந்த 12வது தொடர் இங்கே வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த தொடரிலே தோமலக்கோட்டையிலே வருடாபிஷேகத்திற்கு வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த தொடரை தொடர்ச்சியாக நமது மேற்கு மாதிரிப்பட்டியைச் சேர்ந்த அருமை அண்ணன் ஸ்ரீமான் சிவலிங்கம் அவர்கள் தொடர்ந்து உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனை அன்போடு பண்போடும் பார்த்து ரசிக்கின்ற நமது சமுதாய பெருமக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது. மீண்டும் உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு தருவீர்களேயானால் இந்த தொடர் மேலும் நன்மை அளிக்கும் என்று மீண்டும் மீண்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நம சிவாய வாழ்க. ஓம் நம சிவாய வாழ்க. ஓம் நம சிவாய. ஓம் நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. ಕಾಮುಗಳ ಒಕ್ಕಲಿಯ வரலாறு ಒಬ್ಬೊಬ್ಬರೇನು ತಿಳಿಯಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗ ಈ ಚಾನಲ್ನ ನಮ್ಮ ರೆಡಿ ಮಾಡಿಸಿ ಇಲ್ಲ ತಯಾರು ಮಾಡಿಸಿ ಕೊಡ್ತೇವೆ. ಇದಿಲಿದ್ದ ಕರ್ತಲ್ಲ ನೀವು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು. முடிஞ்சவரைಗೆ நம்ம சின்ன மக்களுடைய கன்னடான ಹೇಳಿಕೊಡಬೇಕು. நாம் ಬಡಗದ ದುಗ್ಗಭದ್ರದ್ದು ಬಂದು ಇಲ್ಲಿ ಬರುವಾಗ ಶೈವವಾಯ್ತಾ ಬಂದ್ರಿ. ಇಲ್ಲಿ ಬಂದು ಎಲ್ಲರನ್ನ ಬಾಂಡ್ ತುಂಬ ಆಳಲ್ಲಿ ಬಂದು ಹೊಡ್ತೀವಿ.
ಈ ಬಾಂಡು ತುಂಬರು ಹಿರಿಯರ ಕೊರಚಿ ನಮ್ಮ ಉಡಂಬನ ಸೇರಿಸಿ ಚೆನ್ನಾಗಿರಾಗ ವಳಿ ನೋಡಬೇಕು. ಬಾಂಡು ತುಂಬನ್ನು ನಿಲ್ಲಿಸ್ಬೇಕು. ತಿಡೀರ್ದು ನಿಲ್ಲಿಸಿ ಹೆಂಗೆ ಹೇಳೋದು ಹಂಗೆ ಕೇಳக்கூடாது. ஒவ்வொரு தினக்கு ಒಂದು ವಾರಕ್ಕೆ ಒಂದು ದಿವಸ ಬಂದು ಒಂದು ತಿಂಗಳು ಒಂದು ದಿವಸ ಈಗಲೇ ಕೊರಚಿ ಬಂದು ಬಾಂಡು ತುಂಬವನ್ನು ನಿಲ್ಲಿಸೋಣ. ನಾವು ಶೈವ ಹೇಗಾನ ನಮ್ಮ ಶೈವ. ನಮ್ಮ ಗುಡಿ ಹೋಗುವಾಗ ನಮ್ಗೆ ಬಾಂಡು ತುಂಬ್ತೀರಾ? ಇಲ್ಲ. ನಾವು ಸಾಮಕ್ಕೆ ಹೋಗಿ ತುಂಬ್ತೀರಾ? ಇಲ್ಲ. ನಾವು ಪಟಾಸ್ ತಿಂಗಳು ಕಾತಿ ತಿಂಗಳಿಂದ ನಮ್ಮ ಮುಕ್ಕಿಂತೇರಿ ಕುಲದೈವನ ಬರೆದಿದ್ದೇರಿ ಆ ತಿಂಗ್ತೀರಾ? ಇಲ್ಲ. அதே மாதிரி வருஷமல்ல நம்ம ஆயுள் முழுவதும் பாண்டு தின்னதாகி ಇರಬೇಕು. அதுதான் முக்கிய காரணம். நாம் ಕನ್ನಡಕಾರನ ತಿಳೋದಕ್ಕಾಗ ಬೋಲಿಯನ್ನು ಮನೆಯಲ್ಲಿ ಕನ್ನಡ ಮಾತಾಡಬೇಕು. ಈಗ ತೆಕ್ಕ ಹೋಗಿ ನೋಡೋಣ, ಎಲ್ಲರೂ ಮೀಟಿಂಗಲ್ಲಿ ಒಂದು ಪೊದುಕೂಟ ಒಂದು ಮದುವೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕಳೆದ ಭಾಗ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡಿದವರು. ನಾವು ಎಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ತಮಿಳ್ ಮಾತಾಡ್ತೀರಿ. ನಾವು ಜಾತಿ ಹತ್ರ ನಮ್ಮ ಕನ್ನಡ ಜಾತಿ, நம்ம கன்னட என ஜாதின்னு விட்டோடு கன்னட எனம். அதனால் கன்னடத்திலே மாತಾಡಬೇಕು. நாம் எல்லோரும் ಹೇಳಿಕೊಡ್ಬೇಕು. நாம் எழுதாக முடிஞ்சு நம்ம பாக்கிய ನಮಗೆ ಕೊಟ್ಟಲ್ಲ, நம்ம ಕೊಡಲ್ಲ. நாம் தமிழ்நாட்டில் ಬಂದಕ್ಕಿಂತ அது தமிழ் தான் பத்தாது, அதை மாற்றினாவது பாடಬೇಕು. அதனால் எல்லோரும் இதை நினச்சி ನಿಮ್ಮ நெடுக்கணும் ಅಂತ ಕೇಳ್ತೇನೆ. நன்றி, நமஸ்காரம். மகாலட்சுமியே போற்றி. ஓம் நாராயணா போற்றி. ஓம் நமச்சிவாய போற்றி. நாகம்பட்டி கிராமம் குன்னம்பட்டியிலே தசரிவார்குல மக்களுக்கு, உலக மக்களுக்கு குலதெய்வமாயிருந்து அனுக்கிரகம் புரிகின்ற வீரதும்மம்மாய நமோ நமோ நமக. இத்தெய்வத்திற்கு உறுதுணையாயிருக்கின்ற, எல்லா வகை செல்வமும் தருகின்ற செல்வ விநாயகாய நமோ நமோ நமக. ஓம் லட்சுமி ரங்கநாதாய நமோ நமோ நமக. ஓம் எல்லா லோகத்துக்கும் பறந்து செல்கின்ற ஓம் என்ற திருநாமத்தை உலகெங்கும் ஒழிக்க செய்கின்ற பருந்து ரூபத்திலே அருள்புரிகின்ற கருடால் வாராய நமோ நமோ நமக. எல்லா வளங்களும், எல்லா நலங்களும், எல்லா செல்வங்களும் எந்நாளும் எங்கும் வாழுகின்ற மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த குலதெய்வ கோவில்களிலே சிறப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கூறுகின்ற, திருக்கோயில்களை கட்டி காக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும், இந்த கோவில்களிலே வளர்கின்ற செல்வ புத்திரர்களையும் செல்வ புத்திரிகளையும் வெகு சீமான்களாக, சீமாட்டிகளாக, கற்றவர்களாக, அத்தனை மேன்மையும் பெற்றவர்களாக உருவாக்குவதற்காக அயராது அன்பை பொழிந்து எல்லா வகை மேன்மையையும் அடைய தந்து கொண்டிருக்கின்ற தாய்மார் அவர்களுக்கும், எல்லா நிலைகளிலும் உயர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற உலக அரங்கிலே கடுமையாக உழைத்து முன்னேற்றத்தை கண்டு கொண்டிருக்கின்ற உலகவாழ் காமுகுல காப்பு ஒக்களிக மகாஜனங்களுக்கும், இந்த திருக்கோவிலிலே செல்வ புத்திரியாய் பிறந்து பிறருடைய வீட்டுக்கு எல்லா வகை மேன்மையும் பெற்றுத்தர காரணமாய் இருக்கின்ற பிறந்த வீட்டு பிள்ளைகளே, இந்த குலத்திற்கு புகுந்த வீட்டு பெண்ணாய் வந்து எல்லா பெருமையும் சேர்த்து வாழ்வாங்கு வாழ்ந்து குலத்தில் உள்ளவர்களை, குல தெய்வத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற புகுந்த வீட்டு பெண்கள் அத்தனை பேருக்கும் இந்த திருநாளிலே இந்த திருக்கோவில் இறைவனுடைய திருப்பாதத்தை பணிந்து இந்த திருக்கோவிலுக்கு சேவை புரிகின்ற பூசாரியார்களையும், பெரியதனக்காரர்களையும், செயல் வீரர்களையும், தயாரிகளையும் மிக அன்போடு பணிந்து
அத்தனை மேன்மையும் அடைய வேண்டும் என்று கால் பணிந்து வேண்டுகிறேன். ஓ செல்வாய நமோ நமோ நமக. எல்லாம் அல்ல 48 குலத்தினருடைய மேன்மை கருதியும் சிவபெருமானுடைய கிருஷ்ண பரமாத்மாவுடைய வேண்டுகோளின் படியும் காமு குலத்தவர் 9 பேருக்கு விவாகம் நடக்க வேண்டும் என்கின்ற கருத்தை கடந்த தொடருக்கு முந்தைய தொடரிலே அத்தனை பேரும் மிக தெளிவாக அறிந்து அத்தனை நன்கு மனதிலே பதிய வைத்து எண்ணி பார்க்கின்ற அளவுக்கு காட்சிப்படுத்தி காட்டிய உலகெங்கிலும் ஆடுகின்ற தமிழன் 0247 யூடியூப் சேனல் அன்பான ரசிகர்களுக்கும் அன்பான நன்றியை தெரிவித்து இதிலே கருத்துக்களை தெரிவிக்கின்ற நேரடியாக பேசியிருக்கின்ற அத்தனை பேருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்து இந்த தொடருக்கான கருத்துக்களை பதிவு செய்ய அத்தனை பேரும் சிறப்பாக கண்ணுற்று காணுங்கிற பாக்கியத்தை அடைந்திட வேண்டும் என்று அத்தனை பேரையும் விருப்பத்தோடு இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேர் முன்பாக பணிவோடு வேண்டுகின்றேன். இந்த நல்ல நிலையிலே நல்ல தருணத்திலே திருமணம் என்கின்ற சொல் மிகவும் சுபிட்சமானது, மிகவும் மங்களமானது. அந்த திருமணம் என்ற சொல்லை எவர் காதிலே கேட்கிறோமோ, எவர் வாயார அதை சொல்கிறோமோ அவர்கள் அத்தனை பேரும் அந்த குடும்பத்திலே அந்த திருக்கோயிலே சிறப்பை பெற்று உள்ளதாக வரலாற்று உண்மைகள் கூறியிருப்பதாக சான்றோர்கள் கூறுவதை நாம் எந்நாளும் கேட்போம். அந்த வகையிலே காமு குலத்தவர் சிறந்தவர், உயர்ந்தவர், பண்புள்ளவர், பாசம் காட்டுபவர், மரபுகளை கடைபிடிப்பவர் என்கின்ற விவரத்தை எல்லாம் சிவபெருமான் எடுத்து கூறி அவர்களுக்கு இன்னாரை யாதவ குலத்திலே திருமணம் செய்விக்க வேண்டும் என்கின்ற தகவலை கூறியிருக்கிறார். அந்த வகையிலே இன்றைய நன்னாளிலே அந்த திருமணத்தை 9 பேருக்கும் செய்திட வேண்டும் என்கின்ற காரணம்தான் எல்லா வகை மக்களையும் எல்லா வகை குலத்தவர்களையும் மேன்மையடைய வைத்திருக்கிறது. ஆக இந்த திருமணம் என்கின்ற மங்கள விஷயத்தை கைலாய மலைக்கு மேலே இருக்கின்ற விண்ணிலே இருந்து சிவபெருமான் அசரீரியாக கூறுகிறார். வருகின்ற ஆவணி மாதத்திலே 10வது நாளிலே திங்கட்கிழமையிலே சந்திர ஓரையிலே எல்லா பிரகாசமும் மங்களமும் நிறைந்திருக்கிற நாளிலே காமு குலத்தவர் 9 பேருக்கு 9 யாதவ குல நாககன்னிகளை திருமணம் செய்து அவர்களை அந்த பெண்களை தெய்வம் போல் மதித்து நாம் வாழ்ந்து அவர்கள் வாழ்ந்து குழந்தைகள் பேர் பெற்ற பிறகாக வருகின்ற பிள்ளைகளை இந்த திருமணத்திலே மாமன் மைத்துனர் வைத்து திருமணம் செய்வதைப் போல அந்த மாமன் மைத்துனராக இருக்கின்ற மீதம் இருக்கின்ற காம குலத்தவருக்கு திருமணம் செய்து வாழ்ந்து தெய்வ அழுத்தம் பெற்று மருத்துவம் புரிந்து தெய்வாம்சம் புரிந்து ஆன்மீகம் புரிந்து விவசாயம் செய்து கால்நடைகளை பராமரித்து எல்லா வகை மேன்மையும் அடைந்திட வேண்டும் என்கின்ற உண்மையான தத்துவத்தை சிவபெருமான் கூற அந்த கனவே அந்த கைலாயமலை திருமேற்கு அடிவாரம் மங்களம் பொழிக்கிறது. மகாலட்சுமி அனுக்கிரகம் செய்வதைப் போல் இருக்கிறது. உலகெங்கிலும் இருக்கின்ற செல்வங்கள் அத்தனையும் அந்த கைலாயமலை அடிவாரத்திலே குவிவை போல் காட்சி வருகிறது. மங்கள வாத்தியங்கள் வருகிறது. எல்லா வகை மேன்மையும் நடைபெற தயாராக இருக்கிறது கைலாயமலை அடிவாரம். அவ்வாறாக கைலாயமலை அடிவாரம் நன்மேறு பெற்றவுடன் இவர்களுக்கு கல்யாணத்திற்கு 9 நாளுக்கு முன்பாக கல்யாணத்திற்கு பரிசம் போட வேண்டும். அந்த பரிசம் போட பொருள்கள் வேண்டும். அப்போதைக்கு உணவு வகைகள் வேண்டும், பலகாரங்கள் வேண்டும், பதார்த்தங்கள் வேண்டும், மேள வாத்தியங்கள் வேண்டும், கைலாயமலை வாத்தியம் வேண்டும், தேவதுந்துவி வேண்டும். ஆக அடியே எல்லா வகை பொருட்களையும் கொடுத்து உதவ வேண்டும் என்றால் கிருஷ்ண பரமாத்மாவும் உங்களுக்காக ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார்.
தேவ துந்துவியை, அதாவது உரும்பி எனப்பட்ட மங்கள வாத்திய கருவியை அவர் அனுப்பி திருமணம் நடக்க உதவி புரிவதாக கூறியிருக்கிறார். ஆக அந்த நல்ல வாத்தியமும் கைலாயமலை வாத்தியமும் திருமணத்திற்கு உறுதுணையாக அமையும். இங்கே விண்ணிலிருந்து பெண்களுக்காக வேண்டிய சீர்வரிசைகள் தங்கம், வைரம், வைடூரியம், கோமேதகம், முத்து, பவளம், சங்கு அத்தனையும் அனுப்பி வைக்கப்படும். அதை காமதேனுவும் நந்திவாகனமும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து உங்களுடைய திருமணம் 12 நாள் நடக்கும் வரையிலும் இருந்து வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் அமுதை படைத்து விருந்து படைத்து மரபுப்படி திருமணம் செய்விப்பார்கள். ஆக இந்த திருமணம் என்கின்ற நல்ல காரியத்தை நீங்கள் வளர்பிறையிலே செய்து மேன்மையடைந்து உலகோரை கலியுகத்திலே காக்க வேண்டும் என்கின்ற தகவலை பூலோகத்திலே வாழுகின்ற கைலாயமலை தென்மேற்கு அடிவாரத்திலே வாழுகின்ற இந்த காமு குலத்தவர்க்கும் அவர்களுக்கு பெண் கொடுக்கின்ற யாதவ குலத்தவர்க்கும் அந்த பெண்களுக்கும் வழங்கி ஆசீர்வதிக்கிறேன் என்று சிவபெருமான் மிகுந்த மகிழ்ச்சியோடு அவருடைய கண்ணீர் குரலிலே அத்தனை வகையான மங்கள வார்த்தைகளையும் கூற இந்த கைலாயமலை அடிவார தென்மேற்கு மூலையிலே குவிந்திருக்கின்ற காமு குலத்தவர் 48 பேரும் யாதவ குலத்திலே 27 பேரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து ஒருவருக்கு ஒருவர் மிகுந்த சந்தோஷத்திலே இறைவனை நன்றியோடு வழிபாடு செய்கிறார்கள். அந்த நிலையிலே சிவபெருமான் தன்னுடைய அசரீரியான வார்த்தையையும் எல்லா வகை மேன்மையும் வருவதாக கூறி நிறைவு செய்து கொள்ள அந்த ஆசீர்வாதமே காமு குலத்தவர்க்கும் யாதவ குலத்தவர்க்கும் பெரிய மகிழ்ச்சியை கொடுத்து திருமணம் நடத்துவதற்கு தொடங்குவதற்கு ஏற்பாடாக இருக்கிறது. அந்த நிலையிலே அன்றைய நாள் மாலையிலே விண்ணிலே இருந்து 9 அசுவங்கள் கூட்டிய குதிரை வண்டிகள் இங்கு பூலோகத்திற்கு கைலாயமலை அடிவாரத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அதன் பிறகாக தேவ கன்னிகைகள் மூலம் பெண்களுக்கு திருமணத்திற்கு வேண்டிய நவரத்தினங்கள் அத்தனையும் அவர்கள் 27 பேர் கொண்டு வருகிறார்கள். நட்சத்திரத்தினுடைய எண்ணிக்கை எத்தனையோ அத்தனை 27 பேரும் அந்த தேவ கன்னிகைகள் அத்தனை நவரத்தின மாலைகளையும் தங்க மாலைகளையும் வைர மாலைகளையும் வைடூரிய மாலைகளையும் கோமேத நகைகளையும் இந்த பூலோகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அந்த நகைகளெல்லாம் அணிவித்தால் பெண்களுக்கும் அத்தனை வகையான மேன்மையை கொடுத்திடும் அந்த லட்சுமி கடாட்சமாக காட்சி தர வேண்டும் என்று சிவபெருமான் விரும்பியதாலே கலியுகத்திலே கடவுளை கண்டை பார்க்க முடியாத காலத்திலும் விண்ணிலே இருந்து சிவபெருமான் அத்தனை சீர்வரிசைகளையும் அனுப்பி அந்த பெண்களுக்கு சீராக பரிசு தருகின்றார். அந்த வகையிலே காமதேனு உணவை கொடுப்பதற்கு பதார்த்தத்தை கொடுப்பதற்கு அத்தனை பேருக்கும் தாயாக இருந்து காமு குலத்தவருக்கு தாயாக இருந்து திருமணத்தை நடத்தி வைக்கவும் எல்லா வகை மேன்மையும் பொருந்தி இருக்கின்ற சிவபெருமானுடைய வாகனமாய் இருக்கின்ற நந்தீஸ்வரன் என்று பெயர் பெற்ற நந்தி வாகனமும் பூலகத்திற்கு சிவபெருமானுடன் இருக்கின்ற சக்திகள் அத்தனையும் பெற்று வந்து தந்தையார் ஸ்தானத்திலே இருந்து திருமணத்தை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்து பரிசங்கள் போடப்பட்டு அந்த இடத்திலே கோயில்கள் உருவாக்கப்பட்டு திருமண மேடைகள் உருவாக்கப்பட்டு பந்தல்கள் உருவாக்கப்பட்டு ஊர்வலம் சென்று வர வீதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த இடத்திலே காப்புலியர் என்கின்ற சொல் காமு குலத்தவர் என்ற சொல்லுக்கு உட்படுமானால் காமு குலம் அங்கே உருவாகின்ற வரலாறுக்கு அந்த இடத்திலே காமபுரம் என்கின்ற பெயரை சூட்டிக் கொள்ளுங்கள் என்கின்ற பெயரையும் கூறியிருப்பதால் அந்த இடத்திற்கு காமபுரம் என்று பெயரிட்டு காமபுரத்து கணேசன் காப்பு கணேசன் என்கின்ற கணேசன் கோவில் உருவாக்கி அதன் பிறகாக அந்த இடத்திலே கிருஷ்ணர் கோயில் உருவாக்கி சிவன் கோயில் உருவாக்கி திருமணத்தை நந்தி வாகனமும் காமதேனமும் தேவ கன்னிகளும் யாதவர்களும் காமு குலத்தவர்களும் அந்த யாவகுல நாகணிகளும் உருவாக்குகிறார்கள். ஆக முதல் நாளிலே அவர்கள் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மதம் முன்னைய போல் சம்மதம் தெரிவித்து விட்டார்கள். அந்த சம்மதம் தெரிவித்த பின்பாக அவரவர் ஆமோதிக்கிறார்கள். அவ்வாறு ஆமோதித்த பின்பாக சடங்குகள் சம்பிரதாயங்கள் மிக மரபுப்படி நடந்திட வேண்டும் என்று சிவபெருமான் உத்தரவிட்டிருந்ததனால்
அந்த திருமணத்திற்கு 9 நாளைக்கு முன்பாக நிச்சயார்த்தம் செய்து விடுகிறார்கள். அதன் பிறகாக இந்த யாதவர்கள் அவர்கள் மாமன் மைத்துனன் அண்ணன் தம்பியை போல, காமகுலத்தவர் மாமன் மைத்துனன் அண்ணன் தம்பியை போல ஒருவருக்கு ஒருவர் மாமனார் மருமகன் மாமியார் ஏற்படுத்திக் கொண்டு அவரவர் வீட்டுக்கு மரபுப்படியான மாப்பிள்ளை அழைப்பு விருந்துக்கு செல்கிறார்கள். ஆக இந்த யாதவ குலத்தவர் தங்களுடைய இனங்களிலிருந்து மாப்பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசை, பட்டு வேட்டி, நகை இத்தனையும் அவர்கள் போட்டு விடுகிறார்கள். தலைப்பாகை கூட தருகிறார்கள். எல்லா வகை மேன்மையும் என்னாலும் பெற்றிட வேண்டும் என்று ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்தை கூறி இந்த ஆண் மகன்களுக்கு மாப்பிள்ளை கோலத்திலே பார்த்து அத்தனையும் செய்து விடுகிறார்கள். ஆக நந்தி வாகனம், காமதேனு விருந்து உபசாரம் செய்ய, நாகக்கன்னிகள் மணமக்களாக இருக்க, இந்த யாதவ குலத்தவர் சம்பந்தக்காரர்களாக இருக்க, சிவபெருமானும் சம்பந்தக்காரராக இருக்க, நந்தி வாகனம் உப சம்பந்தக்காரராக இருக்க, அந்த திருமணம் நடக்க வேண்டும் என்கின்ற தகவல் அந்த விநாயகர் கோவிலிலே அழைப்புதலை சங்கத்திலே ஏற்பாடு செய்து நந்தி வாகனமும் காமதேனுவும் மேலோகத்திலே வசிக்கின்ற சிவபெருமானுக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் சமர்ப்பிக்கிறார்கள். அந்த திருமண இதழை ஏற்றுக்கொண்ட அவர்கள் திருமணம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று மறுமுறையும் ஆசீர்வாதம் செய்கிறார்கள். ஆக வருஷம் போட்டு அதன் பின்பாக மாப்பிள்ளை அழைப்பு செய்து, மாப்பிள்ளை சீர் செய்து, மருமகன் சீர் செய்து எல்லா வகையான தாம்பூல நிச்சயதார்த்தங்களும் நிறைவேறிய பிறகாக ஆவணி மாதம் 10வது நாள் வருகிறது. அந்த ஆவணி மாதம் 10வது நாள் அதிகாலையிலே காமதேனு ஒவ்வொரு பெண் வீட்டிற்காக மஞ்சள் புடவையும், மஞ்சள் நலுக்கையும், மஞ்சள் தாலியும், மஞ்சள் மேலாக்கையும் எல்லா இறைவனையும் வேண்டி நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள், புடவைகளை முடித்துக் கொள்ளுங்கள் என்று ஆசீர்வாதம் செய்து அந்த மணப்பெண்களுக்கு கொடுக்க, நந்தி வாகனம் எல்லா மணமக்களுக்கும் அவரவருக்கு உடுத்துவதற்கு பட்டு வேட்டி, பட்டு வஸ்திரம், பட்டு துண்டு, தங்க அரஞா, அத்தனை வகையான காதணி, கழுத்தணி, கையணி, காப்பு அவ்வளவும் கொடுத்து திருமணத்துக்கு தயாராக இருக்க, அந்த திங்கட்கிழமை அதிகாலை அந்த கைலாய மலை அடிவாரம் வெளிச்சத்தாலே விண்மீன்கள் ஒலிக்க வெகு கோலாகலமாக கடாட்சமாக காட்சி தருகிறது. அவ்வாறான காட்சி தருகின்ற அந்த சூழலிலே திருமணம் நடப்பதற்கு நேரத்தை ஏற்கனவே கிருஷ்ண பரமாத்மா கூறியிருந்ததை போல, சிவபெருமான் கூறியிருந்ததை போல, அதாவது அதிகாலை வேளை பிரம்ம முகூர்த்தத்திலே, பிரம்ம முகூர்த்தம் என்றால் அதிகாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை இருக்கின்ற நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்று கூறுகிறார்கள். அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே பிரம்மன் திட்டமிடுகின்ற வேலையிலே அதை செய்தால் அத்தனை பேரும் சிறப்பாக இருப்பார்கள் என்கின்ற காரணத்தை உணர்த்தியிருந்ததால் அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே திருமணத்தை அத்தனை தேவாதி தேவர்களும் விண்ணிலே இருந்து ஆசீர்வதிக்க, நந்தி வாகனமும் காமதேனுவும் தேவ கன்னியர்களும் யாதவர்களும் அந்த யாதவ குலத்திலே பூந்த வீட்டு பெண்களும் தங்களுடைய மணமக்களையும் தங்களுடைய மருமகன்களையும் ஆசீர்வதிக்க திருமணம் அந்த காமபுரத்திலே இருக்கின்ற காப்பு விநாயகர் கோவிலிலே வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த திருமணம் நடைபெற பகல் உச்சி பொழுது ஆகிவிடுகிறது. ஏனென்றால் 9 பேருடைய திருமணம், அந்த 9 பேருடைய திருமணமும் நிகழ வேண்டும் என்றால் அன்றைய நாளிலே இறைவன் படைப்பிலே அந்த முகூர்த்த நேரமாகத்தான் அந்த ஆவணி மாதம் 10வது நாள் திங்கட்கிழமை அமைந்திருப்பதாக வரலாற்று நூல்களை சான்றோர்கள் இயற்றியிருக்கிறார்கள். ஆக அந்த சூரியன் ஆட்சியிலே இருக்கின்ற ஆவணி சிம்ம மாதத்திலே திருமணம் செய்தால் சூரியன் ஆட்சி பொறுப்பில் இருப்பதால் அத்தனை பேருக்கும் சுக சேமங்கள் கிடைக்கும், சுக குழந்தைகள் கிடைக்கும், சுக வாழ்வு கிடைக்கும் என்கின்ற கருணை அடிப்படையிலே சிவபெருமான் உத்தரவிட்டிருந்ததை அங்கே கூடியிருக்கின்ற காம குலத்தவரும் அங்கே கூடியிருக்கின்ற யாதவ குலத்தவரும் நாகக்கன்னிகள், இந்த நாகக்கன்னிகளுக்கு திருமணம் செய்து வர நாக தேவதைகள், தேவ கன்னிகள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க, மங்கள இசைகள் முழங்க அத்தனை பேருடைய திருமணமும் வெகு கோலாகலமாக நடந்து அந்த விண் உலகமே
மகிழ்ச்சிக்கு உள்ளான நாள் நந்தன வருஷம் ஆவணி மாசம் 10வது நாள் திங்கட்கிழமையாகும். ஆக இந்த தகவலை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உலகெங்கிலும் வாழுகின்ற காமுகுல காப்பு உகளினுடைய அத்தனை வீடுகளிலும் நடக்காதிருக்கின்ற திருமணம் விரைவில் நடந்தேறவும், உடல் பரிபூர்ண குணமாகவும், கற்றவர்களுக்கு வேலை கிடைக்கவும், எல்லா வகை குடும்பத்தில் ஒற்றுமை நிலவவும், வாழ்வாங்கு வாழவும் அந்த சிவபெருமானும் கிருஷ்ண பரமாத்மாவும் ஆசீர்வாதம் காமகுலத்தவரை செய்தது போல இங்கே குன்னப்பட்டியிலே அருள்வாய்க்கின்ற இந்த வீரதம்மம்மா திருக்கோயிலே இன்றைய நாள் காட்சிப்படுத்துவது அத்தனை பேருக்கும் மிகுந்த அனுக்கிரகத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற தகவலை உலகெங்கிலும் இதை கண்டுகொண்டிருக்கின்ற தமிழன் 0247 யூடியூப் சேனல் அன்பான நேயர்களுக்கும் தகவலை தெரியப்படுத்தி இந்த தொடரிலே இந்த அளவிலே நிறைவு செய்து கல்யாண விருந்து என்கின்ற தலைப்பிலே அடுத்த தொடர் தொடங்கி உங்களுக்கு உண்மையிலேயே கல்யாண விருந்தை இறைவன் கொடுப்பதாக, இறைவி கொடுப்பதாக, அந்த காமகுலத்திலே திருமணம் செய்த 9 பேரும் கொடுப்பதாக அந்த நந்தி வாகனமும் அந்த காமதேனு என்கின்ற எல்லா வகை மேன்மையும் கொண்டிருக்கின்ற வாகனமும் அத்தனை பேருக்கும் கொடுக்கின்ற காட்சியை அடுத்த தொடரிலே கண்ணார கண்டு மனம் நிறைந்து அத்தனை பேரும் பரிமாறிக் கொள்வோம் என்கின்ற தகவலை இந்த தொடரிலே கூறி அடுத்த தொடரிலே உங்களை சந்திக்கும் வரை இந்த தொடரை பார்த்திருக்கின்ற இந்த தொடர் காட்சிப்படுத்த உதவியாக இருக்கின்ற அத்தனை நண்பர்களுக்கும் பெரும் நன்றியை கூறி இந்த தொடரிலிருந்து அடுத்த தொடருக்கு உங்களை சந்திக்க வாய்ப்பு தருமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டு இந்த தொடரை நிறைவு செய்கின்றோம். ஓம் வீரதமமாய நம, ஓம் வீரதமமாய நம, ஓம் வீரதமமாய நமோ நமோ நமக. நாகப்பட்டி கிராமம் குன்னம்பட்டியில் அருள்வாளிக்கும் ஸ்ரீ வீரதம்மன் கோவிலுக்கு வந்திருக்கும் நமது ஆலவட்ட கவுண்டர் தலைமையில் நமது குலதெய்வத்தை பற்றி தெளிவாக எடுத்துரைக்க வந்த மாத்திரைவெட்டியில் வந்திருக்கும் ஸ்ரீமான் சிவலிங்கம் அவர்களுக்கும் நமது குன்னம்பட்டி ஸ்ரீ வீரதம்மன் கோவில் சார்பாக வருக வருகென வரவேற்று இந்த விவரங்களை தெளிவாக எடுத்துரைத்த நமது கோவிலுக்கு வந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கோயில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.